ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேடிஎம்மோட ஆர்சி அண்ட் டியூக் 160 மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்கமிங் இயர்ஸில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அஃபிஷியலாக கேடிஎம் அனௌன்ஸ் பண்ணலனாலும் நிறைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரஸ்டடான ஆட்டோமொபைல்ஸ் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கட்டும், நிறைய மேகசின்ஸில் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அப்கமிங்கில் கேடிஎம் பார்த்தீங்கன்னா ஆர்சி மாடல்லையும் சரி, டியூக் மாடல்லையும் சரி 160 சிசியில் வந்து பைக் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த பைக்கோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், என்ன கான்ஃபிகரேஷனில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. கேடிஎம் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பெஸ்ட் செல்லிங் பாயிண்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கோட பர்ஃபார்மன்ஸ், அதே சமயம் லாட் ஆஃப் டெக்னாலஜிங்க. ஸோ பைக்கில் எக்கச்சக்கமான நியூ ஃபியூச்சர்ஸை கொடுத்து அந்த பைக்கோட ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க்கை ஏற்றி ஒவ்வொரு வருஷமும் அந்த பைக்கோட கலர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் ஒரு சில உங்களுக்கு அப்டேட்ஸை கொடுத்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் உங்களுக்கு 200, 250, 390 வரைக்கும் பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன் இருக்குது. பட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லேக்குக்கும் மேலேங்க. 2,25,000. அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடிய ஒரு பைக்ஸாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து கட் ஆஃப் பண்ணணும். ஸோ அது என்னதான் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அண்டர் 2 லேக்கில் நமக்கு ஒரு 160 சிசியில் பைக் வேணும் அப்படிங்கிறதுக்காக கேடிஎம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சி மாடல்லையும் சரி, இல்லாட்டி உங்களுக்கு டியூக் மாடல்லையும் சரி 160 சிசி பைக்ஸ் வந்து கொண்டு வர போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்படி வந்துச்சுன்னா அண்டர் 1 லேக் அப்படிங்கும் போது நம்ம 1,80,000 அண்டர் 2 லேக் அப்படிங்கும்போது 1,80,000 2 லட்ச ரூபாக்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம். கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் 160 சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் இருக்க போகுது. இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அண்டர் 20 தாங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா 160 அப்படிங்கும்போது R15க்கு ஈக்குவலாக தான் நமக்கு வந்து அந்த கான்ஃபிகரேஷனை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 19 ஹார்ஸ் பவரும் கிட்டத்தட்ட ஒரு 15 நியூட்டன் டார்க்கும் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்க போகுது. ஃப்ரண்ட்டில் கேஒய்பியிலேருந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸும், ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த கேடிஎம்மோட பைக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் வெயிட்டான ஒரு பைக்காக தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் 35 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. டாப் ஸ்பீட் டெஃபினட்டாக 120க்கும் மேலே தாராளமாக இந்த பைக்கால் வந்து போக முடியும். பில்டு குவாலிட்டியும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிட் சீட் தான் கொடுக்க போகிறாங்க. டியூக்கும் சரி, உங்களுக்கு ஆர்சியும் சரி. அதே மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே 160லையும் கொடுக்க போகிறாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து ஒரு நல்ல காம்படிட்டராக இருக்கணும், R15க்கு ரைவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RS200க்கும் ஒரு மிகப்பெரிய ரைவலாக இருக்குங்க இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். இந்த பைக்கோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ஹெட்லாம்ப், அதாவது பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தான் வரப்போகுது கேடிஎம்மை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மீடியம் சைஸ் விண்ட்ஷீல்டாக இருக்கட்டும், அதே மாதிரி நல்ல பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே பெஸ்ட்டான ஒரு கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த RC 160 அண்ட் டியூக் 160ல கொடுக்க போகிறாங்க. இப்போதைக்கு டேட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணல. அப்கமிங்கில் இந்த பைக் எல்லாம் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பட் இது கேடிஎம்மே அஃபிஷியலாக சொன்னாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை. ஆனால் ட்ரஸ்டடான மேகசின்ஸ்லையாக இருக்கட்டும், இல்லை நிறைய ஆட்டோமொபைல் ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும், எல்லாமே எதிர்பார்க்குறது என்னென்னா 160 சிசியில் ஆர்சி மாடல் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் டியூக் மாடல் வரும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்குங்க. ஒரு என்ட்ரி லெவல் பைக்கு நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னாலே இன்றைக்கி 2 லட்ச ரூபாய்க்கும் மேலே ப்ரைஸ் போட வேண்டியது இருக்குது. நல்ல பர்ஃபார்மன்ஸ் பைக்காக வேணும் அப்படின்னா இந்த பைக் ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கும்.